நேயர்களுக்கு வணக்கம். நாளை முதல் நடைமுறைக்கு வர இருக்க 2 அதிரடி நடவடிக்கைகளை பத்தி தான் இந்த வீடியோல பேச இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, தடுக்கி விழுந்தா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு விஷயம் தாங்க. அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏடிஎம் தான். அதாவது நம்ம இன்னைக்கு வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் ஜிபேல இல்ல ஃபோன்பேல நம்ம வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். டிஜிட்டல் அதாவது டெக்னாலஜி வளரும்போது நமக்கு நிறைய வசதிகள் வருது. அதுக்கு பின்னாடியே சார்ஜஸும் சேர்ந்தே வருது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். அந்த வகையில ஒண்ணுதான் ஜிபே, போன்பே இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இப்ப சார்ஜஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே போலதான் ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் கார்டும் நம்ம வந்து அடிக்கடி தேவைக்கு பணம் யூஸ் பண்ணுவோம். பல இடங்கள்ல இன்னுமே ஜிபே, போன்பே எல்லாம் நோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன், ஒன்லி கேஷ் அப்படின்வாங்க. நம்ம அந்த டைம்ல போய் டக்குன்னு ஒரு இடத்துல ஏடிஎம்ல இருந்து கேஷ் எடுத்துட்டு வரோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம இனிமே யோசிச்சு தான் பண்ணணும். என்ன அப்படின்னு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம், அதாவது வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம ஏடிஎம் கார்டு வச்சிருப்போம். ஒவ்வொருத்தர் ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்போம், இல்ல 2 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்போம். நம்ம எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோமோ அந்த ஏடிஎம் நம்ம பக்கத்துல இருந்துச்சுன்னா நம்ம போய் கேஷை வித்ட்ரா பண்ணுவோம், இல்ல டெபாசிட் பண்ணுவோம், ஏதாவது பண்ணுவோம். அப்படி இல்ல தூரமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இருக்கிற இடத்துல பக்கத்துல என்னென்ன ஏடிஎம்ஸ் இருக்கோ, அதர் பேங்க்ஸ் ஏடிஎம்ஸா இருந்தாலும் பரவாயில்லன்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அங்கதான் நமக்கு ஆப் இருக்கு. சரி, விஷயத்துக்குள்ள போலாம். என்ன அப்படின்னா, அதர் பேங்க் ஏடிஎம்ஸ்ல போய் கேஷ் வித்ட்ராவல் பண்ணும்போது நமக்கு இது வரைக்கும் 17 ரூபாய் சார்ஜஸ் போட்டுருந்தாங்க இல்லையா? அதை 19 ரூபாயா உயர்த்திருக்காங்க. அதே போல நம்ம எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோமோ அந்த ஏடிஎம்ல போய் நம்ம காசு எடுப்போம் இல்லையா? அப்போ ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது 5 முறை வந்து நம்ம ஃப்ரீயா வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நமக்கு சார்ஜஸ் பிடிப்பாங்க. அந்த சார்ஜஸ் வந்து இது வரைக்கும் 21 ரூபாய் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு பிடிச்சிட்டு இருந்தாங்களா, அது வந்து 23 ரூபாயா அதிகரிச்சிருக்காங்க. இனிமே நம்ம கேஷ், அதாவது ஏடிஎம் போய் கேஷ் வித்ட்ரா பண்றது, டிரான்சாக்ஷன் பண்றது, நம்ம போய் இருக்கிற இடத்துல இருந்து சரி நம்ம ஏடிஎம் அங்க இருக்கு, நம்ம இங்க எடுத்துப்போம், போனா போகுது 20 ரூபா தானே அப்படின்னு போய் எடுப்பீங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இது வந்து இன்னும் 2 ரூபாய் அதிகப்படுத்திருக்கானே அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து 1 மந்த் ஃபுல்லா நோட் பண்ணி ஒரு நோட் பேட வச்சுட்டு, இல்ல உங்க டைரி எழுதுற பழக்கமா இருந்தா டைரியில நோட் பண்ணிட்டு, அப்படி இல்ல நம்ம மொபைல்லயே நோட் பேட்ல வந்து நோட்ஸ் எடுத்துப்போம் இல்லையா? அந்த மாதிரி நபர்களா இருந்தா நோட்ஸ் எடுத்து பாருங்க. 1 மந்த்துக்கு எவ்வளவு போகுது, அது இன்டூ 12 போட்டு பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு. நம்ம வந்து அந்த சின்ன சின்ன விஷயம் ரூ. 10 தானே, ரூ. 20 தானே, இல்ல ரூ. 2 தானே, ரூ. 5 தானே நினைப்போம் இல்லையா? அது வந்து 1 இயருக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த வர அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட்டை நம்ம வேற எதுக்காவது யூஸ் பண்ணிருக்கலாமே, இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு நமக்கு 1000 செலவுகள் கண்ணு முன்னாடி வந்து போகும். 1000 தேவைகள் கண்ணு முன்னாடி வந்து போகும். சோ இது எல்லாமே வந்து நம்ம குறைச்சுக்கிட்டே வர்றது இருக்கு இல்லையா? தேவைக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து 1 மந்த் ஆனா லேடிஸ் இல்ல ஜென்ஸ் இப்ப எல்லாருமே வந்து ஈக்குவலா வந்து வீட்டு தேவைகளுக்கு, வீட்டு செலவுகளுக்கு, வீட்டை நிர்மாணிப்பது, வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குவது, 1 மந்த் செலவுகளை கால்குலேட் பண்ணிவது, குடும்ப செலவுகளை வந்து இது பண்ணணும், இது பண்ண வேணாம்னு நம்ம வந்து உட்கார்ந்து பேசி தீர்வு எடுத்துப்பது, முடிவு பண்ணுவது, அந்த மாதிரி இன்னைக்கு ஜெனரேஷன்ல வந்து எல்லாமே வந்து நம்ம இருவரும், அதாவது கணவன் மனைவி இருக்கோம் அப்படின்னா இருவரும் சேர்ந்து, இல்ல வளர்ந்த பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா 4 பேர் உட்கார்ந்து சேர்ந்து முடிவெடுத்து பண்ற மாதிரி. அந்த மாச சம்பளம் வந்திருக்கு, இப்ப 2 பேர் சம்பளம் வருது, இல்ல 3 பேர் சம்பளம் வருது ஒரு ஃபேமிலி அப்படின்னா உட்கார்ந்து பேசி இது இஎம்ஐக்கு போட்டோம், இது வந்து சீட்டுக்கு போட்டோம், இது வந்து இந்த செலவுக்கு போட்டோம், இது வீட்டு செலவு போட்டோம்னு கால்குலேட் பண்ணி தான் வந்து பலர் வந்து இன்னைக்கு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படிப்பட்டவங்க கண்டிப்பா வந்து இதை குறைக்கலாம். என்ன அப்படின்னா, மந்த்துக்கே வந்து நமக்கு வீட்டு செலவுக்கு இவ்வளோலாம் தேவை இருக்கு, இஎம்ஐக்கு இவ்வளோலாம் தேவை இருக்கு. இஎம்ஐக்குன்னு போது நம்ம எடுக்க வேண்டாம், அது ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல போயிடும். வீட்டு செலவுக்கு இவ்வளோலாம் தேவை, கேஸ், பால், அந்த மாதிரி நம்ம கேஷா கொடுக்க வேண்டிய செலவுகள் இதெல்லாம் இருக்கு. இது போக மெடிக்கல் செலவுகள் இருக்கும், இது போக வந்து கல்யாணம், காது குத்து, இல்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாம் வந்து ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும். ஒரு அளவுக்கு கால்குலேட் பண்ணி நம்ம கேஷா எடுத்து முன்ன எல்லாம் நம்ம நம்ம அம்மா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஜிபே யூஸ் பண்ணாங்களா, போன்பே யூஸ் பண்ணாங்களா, இல்ல ஏடிஎம் கார்டு போட்டு அப்பப்போ தேய்ச்சி எடுத்துட்டு இருந்தாங்களா? எதுவுமே கிடையாதுங்க. வர்ற வருமானத்தை பீரோல வச்சு சிக்கனமா தேவைக்கு எடுத்து சேவிங்ஸ் பண்ற இடத்துல சேவிங்ஸ் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. சோ நம்ம வந்து டிஜிட்டல்னு கொண்டு வந்து நம்மள டிஜிட்டலுக்கு அடிமையாக்கிட்டு சார்ஜஸ்னு போட்டுக்கிட்டே போயிட்டு திரும்ப நம்ம வந்து பின்னாடி நோக்கி போற வைக்கிற மாதிரி தான் இந்த சார்ஜஸ் எல்லாம் கூட்டுறதெல்லாம் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு திட்டமுமே வந்து முதல்ல ஏடிஎம் கார்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் பணவர்த்தனை வந்துச்சு, அப்புறம் போன்பே, ஜிபே, இந்த மாதிரி பிரைவேட் இதெல்லாம் வந்துச்சு. இது எல்லாமே வந்து வரும்போது ஃப்ரீயா வரும், அதுக்கப்புறம் மினிமம் ரொம்ப கம்மியான சார்ஜஸ் அப்படின்னுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து கூடிட்டே போகும். இப்படிதாங்க நம்மள வந்து முட்டாளாக்குறாங்க. சரி, இதற்குமே வந்து இதுல பாதிக்கப்படுறவங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கீழ்த்தட்டு மக்களும் மிடில் கிளாஸ் மக்களும் தான் இதுல வந்து ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. மேல இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சோ நம்ம தான் பிளான் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைல அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதோட
இந்த சிக்கனத்தை நோக்கி, அதாவது இந்த தேவையற்ற வீண் செலவுகளை குறைப்பதும், காசு வீணாவதை குறைப்பதும் நம்ம கையில தான் இருக்கு. உங்களுடைய ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.